வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பலவீனமும் என்ன தெரியுமா? உங்களுடைய கோபம் தாங்க. நீங்க உண்மையாக காதலிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. தவறு நடந்தால் உடனே சொல்லி விடுவீங்க. உங்கள் மீது தவறாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் உங்களிடம் தவறு செய்தாலும் சரி, எதற்கும் பயப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் நேரடியாக பேசி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்போதும் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு கூர்மையானது என்பதை நீங்க உணர மாட்டீங்க. நீங்க எப்பொழுதும் கோவப்பட்டா வார்த்தைகளை விடக்கூடிய மனிதர்கள் தான். இருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நீங்கள் எப்படி பேசணும் என்று தெரியாமல் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை கூறி விடுவீர்கள். அதனால பிரச்சனைகள் உங்கள் பக்கமே திரும்பி விடுங்க. இந்த மாதிரி தாங்க பல இடங்கள்ல நீங்க உங்களுடைய வார்த்தைகளை பேச தெரியாமல் பேசி உங்கள் மீது அதிகப்படியான துன்பங்களையும் துயரங்களையும் உங்கள் மீது நீங்களே போட்டுக் கொள்கிறீர்கள். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் வந்து கொண்டே தாங்க இருக்கு. பல நேரங்கள்ல நீங்க கோபப்பட்டதற்கான காரணங்கள் சரியாகத்தான் இருக்கும். சரியாக இருந்தாலுமே அதை வெளிப்படுத்திய விதம் என்பது தவறாக மாறிவிடும். அதனால நீங்க ஒரு முறைக்கு பல முறை யார் மீது கோபப்பட்டாலும் சரி, நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவங்க, தெரியாதவங்க, யாராக இருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நீங்க பேசுகின்ற வார்த்தைகளை சரியாக பேச வேண்டும். ஏனென்றால் கோபப்பட்டு நம்ம வார்த்தைகளை விட்டோம் என்றால் அந்த ஒரு வார்த்தைகளை நம்மளால் மீண்டும் பெற முடியாது. அதனால நீங்கள் வார்த்தைகளை ஒரு முறைக்கு பல முறை சரியாக பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அந்த ஒரு நிமிடத்தில் ஏறக்கூடிய கோபம் தாங்க பல வருட உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைத்திருக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைத்திருக்கும். நீங்கள் அதற்கு பிறகு வருந்த ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த மனிதர்கள் மீண்டும் உங்களிடம் திரும்பி வரமாட்டாங்க. உண்மையில நீங்க கெட்டவங்க கிடையாது. ஆனா உங்களுடைய கோபம் உங்களை கெட்டவராக சில மனிதர்களிடம் காட்டியிருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களுடைய கோபம் உங்களை கெட்டவராக காட்டியிருக்கும். நீங்கள் கோபப்படாமல் 1 மாதங்களோ 2 மாதங்களோ யாரிடமாவது பழகி பாருங்க. உங்களை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. உங்களுடைய கோபம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கும். நீங்க எப்போதுமே முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நான் இன்னும் உயர வேண்டும், நான் இன்னும் வாழ்க்கையில வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால நீங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்திருப்பீங்க. உங்களுடைய உறவுகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். நீங்கள் பணம் பணம் வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையை இன்னும் முன்னேற்றி போனோம் அப்படின்னு நீங்க இதற்காக ஓடிய போது உங்களுடன் இருந்தவங்க மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் நின்று பார்த்திருப்பீங்க. எல்லாமே கிடைத்திருந்தது, ஆனால் அருகில் யாரும் இல்லாமல் போனார்கள் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடி இருக்கும். இந்த ஒரு நிமிடத்தில் தாங்க உங்களுக்கு எல்லாமே புரிந்திருக்கும். வாழ்க்கை ஓட்டம் மட்டும் கிடையாது, அது ஒரு இணைப்பும் என்பதை நீங்க புரிந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்தா மட்டும் போதாது, எல்லா உறவுகளையும் நம்ம சம்பாதித்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல ஒன்னே ஒன்று தோண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதித்திருக்கும் தெரியுமா? ஒரு நாளில் நீங்கள் எடுத்த ஒரே ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியிருக்கும். அது உங்களுடைய காதலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒரு மனிதரை நம்பியதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் அது சரியான முடிவு போல உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனால் அதனுடைய விளைவுகள் நீண்ட காலம் உங்களை பாதித்ததாக இருக்கும். அந்த ஒரு நாளில் தாங்க இதை செய்யாம நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு நாள் நம்ம வேறு எதையாவது செஞ்சுட்டு அந்த ஒரு நிமிடத்தில் நம்ம இதை செய்யாம இருந்திருந்தோம் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் இந்த ஒரு நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனா உண்மைகள் என்ன தெரியுமா? அந்த ஒரு தவறு இல்லாமல் நீங்கள் இன்றைய அறிவை உங்களால பெற முடியாது. அந்த தவறு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிலைமைக்கு உங்களால வந்திருக்க முடியாது. அந்த தவறு நடந்ததால் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி இருப்பீங்க. அதனையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்தும் கொள்வீங்க. நீங்க ஒரு தவறு செஞ்சிருப்பீங்க, அதை உலகம் மறந்திருக்கும். ஆனால் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் செய்த தவறுகளை நீங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. ஆனா நீங்க செய்த நன்மைகளை கூட நீங்க மறப்பீங்க. ஆனால் நீங்க செய்த தவறுகளை யார் மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் அமைதியாக இருந்தால் அந்த நினைவு திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் அப்போது வேற மாதிரி நடந்திருக்கலாமோ, இல்லைனா என்னுடைய முடிவுகளை நான் மாற்றிருக்கலாமோ. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் தெரிந்த அளவுக்குத்தான் நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. அது தவறு கிடையாது, இது உங்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் இருப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இனிமேலாவது அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து பாருங்க. இன்னும் உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்குங்க.
நீங்க கோபத்துல பேசிய வார்த்தைகள் பிறருக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கும் அது காயத்தை கொடுத்திருக்கும். கோபத்தில் நீங்க பேசியிருப்பீங்க, அதனை நினைத்தோ மறுநாளோ நீங்கள் அதனை நினைத்து வருத்தப்படுவீங்க. நம்ம ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு அந்த நபரை நீங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அவ்வளவு நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஒரு சண்டைக்கு பிறகு நீங்கள் தனியாக இருந்திருப்பீங்க, உங்களுடைய மனசும் நிச்சயமாக உடைந்திருக்கும். நான் இதை சொல்ல வேண்டியதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தனியாக சில அணியாக உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்ட அனுபவங்களும் யோசனைகளும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய கோபம் உங்களுடைய உள்ளத்தை மென்மையானது என்பதை மறக்க முயற்சித்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளம் என்பது மிகவும் மென்மையான ஒன்று. ஆனால் அதை நீங்கள் கோபப்பட்டு சில நேரங்களில் உங்களை நீங்களே அறியாமல் காயப்படுத்தி கொண்டும் இருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? நான் கூறியது அனைத்தும் உண்மையா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இனிமேல் கூறுகின்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேஷம் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் தடைகளை தாங்கி கொண்டிருந்தீங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வேகமாக முன்னேறும் தெரியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் நகர ஆரம்பிப்பீங்க. உங்களை ஏதோ ஒரு வேலையோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தொழிலையோ நீங்க தொடங்கி அதுல முடக்கப்பட்டோ இல்லை அந்த ஒரு வேலையில் கூட நீங்க சஸ்பெண்ட் ஆகி அந்த ஒரு நேரத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல முன்னேறி போக ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். எந்த விதமான கவலைகளும் இனிமே உங்களுடைய மனதிற்குள் இருக்காது. மற்றவங்களை திட்டிட்டேமே அப்படின்னு இல்லாமல் சில பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்குள்ள பாதி சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. இவ்வளவு நாள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பொறுமையாகத்தான் கிடைத்திருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்துமே இனிமே திடீரென்று அது வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதனை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. எதிர்பார்க்காத வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களும் சரி உங்களுடைய குடும்பமும் அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போ உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை எப்படி தெரியுமா கொடுக்க போகிறார்? செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி. இப்போ அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சக்தியை கொடுக்க போகிறது. நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க முடிவு எடுக்க தைரியத்தையும் பெறுவீர்கள். உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் இருந்தாலும் அதிலிருந்தும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வெற்றி உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துவிடும். எதுவுமே பொறுமையாக கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில தைரியமாக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையாக இல்லாம உங்களுடைய வாழ்க்கையும் இனிமே அழகானதாகவும் மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய அதிபதியால் இனிமே கிடைத்துவிடும். இனிமேல் நீங்கள் எது தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களுடைய அதிபதியால் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதியை வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாட்களில் போய் தரிசனம் செய்து பாருங்கள். காலையிலோ மாலையிலோ 2 தீபத்தை ஏற்றி முடிந்தால் ஏதாவது மாலையை வாங்கி வள்ளி தெய்வானை உங்களுடைய அதிபதி முருகப்பெருமான் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாட்களில் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எந்த விதமான தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதனும் உடனடியாக நீக்கவும் படுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மேஷம் ராசி வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு மாற்றம் வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளே தாங்க இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்துதான் இந்த ஒரு மாற்றமானது நடக்கும். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையை இனிமே மாற்றவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய யோசனைகள் எப்படி இருந்தது, இனிமே எப்படி மாறுகிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்வீங்க. அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒண்ணு தாங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத யாரிடமும் நீங்கள் கூறக்கூடாது. கூறாம உங்களுக்கு உடனே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய குடும்பம், யாரிடமும் நீங்கள் எதுவுமே கூறாதீங்க. நீங்க கூறாம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். யாரிடமும் நீங்க கூறாம பண்ணணும். எல்லார்ட்டையும் நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணினீங்க அப்படின்னா அது சரியான திசையில் போனாலுமே உங்களுக்கு அதுல நன்மைகள் என்பது ஏற்படாது. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நிச்சயமாக கூறவும். உங்களுடைய மைண்ட் செட் இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பாதையை பார்த்து போகவும் செய்யுங்க.
நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளும் சைடு இன்கமும் இல்லை அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஊதியமும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.